இப்போ இந்த மீன ராசி அப்படின்னு சொல்லும்போது இப்போ கரெக்டாக ஜென்ம சனி வந்து உட்கார்ந்துருக்கு. கரெக்டாக ஜென்ம சனி மீன ராசிக்கு. ஸோ இப்போ இனிமேல் உங்களோட ஒர்க்லாம் எப்படி இருக்கும்? உங்களோட ஆட்டிட்யூடு, உங்களோட ஒர்க், உங்களோட விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? என்னென்ன பண்ண போறீங்க? எப்படி ஏழுது? அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ கவனமா இருங்க. ஏன்னா சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பயம் இருக்கணும். இறைவன்னாலே பயம் இருக்கணும். தெய்வத்துக்கிட்ட ஏன் பயபக்தியோட சாமி கும்பிடணும்னு சொல்றாங்க. கல்லுக்கிட்ட போய் நீ பேசல. அது ஒண்ணும் சும்மா கல்லு கிடையாது. அது ஒரு தெய்வமா பாவித்து அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நீ பேசும்பொழுது, அந்த தெய்வத்துக்கிட்ட உன் மனசுல இருக்கிறத நீ சொல்லி கேட்கிற, பேசுற. அந்த தெய்வத்துக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய அது ஒரு தொடர்பு அது. புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி. இப்போ உழுந்து எழுந்திருந்தவங்க. அடுத்தது ரேவதி நட்சத்திரம் மீனராசி. கவலை இல்லை. ஓகே, பரவாயில்ல. ஆனா இப்ப இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும்? டெம்பரவரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பேருக்கு வந்து மீனராசி 3 குணம் 38 யோசனை. காலையில் சரின்னுவோம், மத்தியானம் வேணும்னுவோம், திரும்ப ராத்திரி வேணும்னுவோம். இவனை புரிஞ்சிக்க முடியலையே, ஏன்டா இவன் மாற்றி மாற்றி பேசுகிறான், வீட்டிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வரும், கவனமாக இருங்க. அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், செய்ய வேண்டிய சில ஆலயம் போகிறோம், ஏதாவது ஒரு கோவிலில் போய் நான் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிட யுகம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து உங்களோட பாலாம்பிகா தான் பேச வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. இந்த 12 ராசிக்கும் என்னென்ன விஷயம் நடக்க போகுது? கெட்டதும் நடக்கலாம், நல்லதும் நடக்கலாம். நல்லதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கெட்டதுன்னு சொன்னாங்கன்னா அதையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்காக தான், அங்கேருந்து நீங்கள் அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சந்திக்க போகிறோம். யாரை சந்திக்க போகிறோம்? நம்ம டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் தான். அவரை நல்லா தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிறைய ராசி பலன் சொல்லி நிறைய பேர் அதுலேருந்து க்யூர் ஆகி அவருக்காக வந்து நிறைய ஃபோன் பண்ணி பேசி நான் நல்லா இருக்கேன், நீங்கள் சொன்ன மந்திரத்தை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படிலாம் நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதில் அவர் ரொம்ப சந்தோஷம். நிறைய வியூவர்ஸ் அவருக்கு வேற ஃபேன்ஸ் வேறு இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்காக அந்த 12 ராசி தமிழ் புத்தாண்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அவரையே சந்திச்சிருவோமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க இருக்கீங்க. அப்புறம் எங்களுக்கு என்ன ராசி என்னன்னாலும் நீங்க சொல்லிட போறீங்க. நல்லது நல்லது. உங்களை சந்திச்ச இந்த மாதிரி ஜோதிடர் யுகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல உண்மையிலே எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. அதுவும் ஒரு நேஷனல் அவார்ட் பர்சன் கிட்ட பேசும்பொழுது ரியலி ஐ எம் ஃபீலிங் வெரி மச் ஹாப்பி. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த ஜோதிடர் யுகம் சேனலுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ரியலி திஸ் இஸ் வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. அந்த இது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்குமே எல்லா விஷயமும் கிடைச்சிடாது. ஸோ இந்த விஷயம் எனக்கு கிடைக்கிறது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ நீங்க கேட்டிருந்தீங்க நிறைய விஷயம்னா நம்ம நிறைய இருக்குன்னாலும் கண்டிப்பா உங்களை மாதிரி ஆட்கள் நிறைய மக்களுக்கு தேவைகள். ஏன்னா எவ்வளோ கோடீஸ்வரங்களா இருக்கட்டும், இல்லை கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும், நல்லவங்களா இருக்கு ஏதோ அதெல்லாம் வேற. பட் இன்னைக்கு என்ன ராசி, இன்னைக்கு ராசிக்கு என்ன நடக்குதுன்றது எல்லாருமே வாட்ச் பண்றாங்க. ஈவன் நான் கூட எடுத்தோடனே பார்ப்பேன், என் ராசிக்கு இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸு, இன்னைக்கு என்ன நடக்க போகுது, சந்திராஷ்டமம் இன்னைக்கு இருக்கா இல்லையா, இதெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப தேவைப்படுறீங்க. உங்களுக்கு வியூவர்ஸ் ஜாஸ்தி, உங்களுக்கு ரசிகர்கள் ஜாஸ்தி, என்ன சொல்றது, நிறைய ஃபேன்ஸ் ஜாஸ்தி. உண்மைதான் நீங்க சொல்றது உண்மையான விஷயம். அது இப்பதான் மலேசியாலாம் போயிட்டு வந்திருக்கீங்க. நிறைய வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்த உடனே உங்களை சந்திச்சது எனக்கு இன்னொரு டபுள் மடங்கு சந்தோஷம். நன்றி நன்றி. எனக்கு உண்மையிலே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க ஜோதிடர் யுகம். ஸோ இதுல வந்து என்னென்ன, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லி கொடுத்தாதாங்க நல்லது. உண்மையை நான் சொல்றேன். வணக்கம் ஐயா. இந்த தமிழ் புத்தாண்டுல மீனம் ராசி எப்படி இருக்கு, அது கொஞ்சம் சொல்லுங்களேன் மக்களுக்கு. ஓகேங்க, நீங்கள் இப்போ கேட்டிருக்கிறது வந்து மீனராசி பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே மீனராசினாலே இப்போ ஒரு பயம் தன்னால் வந்துருச்சு. அதாவது இவ்வளோ நாள் எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னெலாம் தெரியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு எப்படி இருக்கும், அதை பற்றி சில விஷயங்கள் நம்ம ஆவலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய ஆர்வம் காட்டுறாங்க.
அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இப்போ இங்கே பார்த்தா ஒரே இதாக இருக்குது சொல்லும் போது திறந்தா உடனே டக்கு அது கோவில் பூரா கூட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நிறையா விஷயங்கள். இப்போல்லாம் கோவிலுக்கு போகிறத நேரம் கிடைக்கும்போது டக்குன்னு கோவிலுக்கு போயிடுறாங்க, சாமி சாமி கும்பிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ இந்த மீன ராசி அப்படின்னு சொல்லும்போது இப்போ கரெக்டாக ஜென்ம சனி வந்து உட்கார்ந்துருக்கு. கரெக்டாக ஜென்ம சனி மீன ராசிக்கு. ஸோ இப்போ இனிமேல் உங்களோட ஒர்க்லாம் எப்படி இருக்கும், உங்களோட ஆட்டிடியூடு, உங்களோட ஒர்க், உங்களோட விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ண போகிறீங்க, எப்படி ஏழுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, சார் நான் மீனராசி சார். எனக்கு அவர் ரொம்ப கேஷுவலாக சொன்னார். நான் மீனராசி சார் அப்படின்னா, சார் உங்கள் மீனராசிக்கு தான் சார் ஜென்மசனி. ஜென்மசனியாவது கிட்மசனி அதெல்லாம் நான் நல்லா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார்ன்னார். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பைக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 20 அடிக்கு இழுத்துன்னு போயிடுது. வண்டியில் ஸ்கிட் ஆகி கையெல்லாம் காலெல்லாம் தேஞ்சு போய் எந்திருந்து அப்புறம் வந்து சாமி வணக்கம் சாமி என்னய்யா என்னாச்சு மாதிரி கீழே விழுந்து எழுந்திருத்துட்டேன். ஜென்மசனி வரத்துக்கு முன்னாடியே காட்டிடுதா. சில பேருக்கு வரத்துக்கு முன்னாடியே காமிச்சிடும், சில பேருக்கு வந்ததுக்கு அப்புறம் காட்டும். ஸோ கவனமாக இருங்க. ஏன்னா சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பயம் இருக்கணும். இறைவனாலே பயம் இருக்கணும். தெய்வத்துக்கிட்ட ஏன் பயபக்தியோட சாமி கும்பிடணும்னு சொல்கிறாங்க. கல்லுக்கிட்ட போய் நீ பேசலை, அது ஒன்று சும்மா கல் கிடையாது. அது ஒரு தெய்வமாக பாவித்து அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நீ பேசும்பொழுது அந்த தெய்வத்துக்கிட்ட உன் மனசில் இருக்கிறத நீ சொல்லி கேட்குற பேசுகிற. அந்த தெய்வத்துக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய அது ஒரு தொடர்பு. அது பயபக்தியோட சாமி கும்பிடுன்னு சொல்கிறாங்க இல்லையா. சில பேர் சாமி அங்கே இருக்கும், கும்பிட்றது எங்கேயோ பார்த்து கும்பிடுவான். சாமி எங்கேயோ சாமி உள்ளே இருக்கும். பக்கத்தில் யாரெல்லாம் சாமி எப்படி கும்பிட்றாங்க, அவங்க கும்பிட்றத பார்த்துட்டு இவனு கன்னத்தில் போட இப்படி தான் கும்பிடணும் போல இருக்கு. அப்படி உங்களுக்கும் தெய்வத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி அதெல்லாம். இப்போது உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். பவித்திரம் போட்டுண்டு தான் இப்போ சுபகாரியங்கள்லாம் பண்ணணும். அது சுபகாரியமாக அபரகாரியமாக இருந்தாலும் அந்த பவித்திரம் போட்டுண்டு தான் செய்யணும்னு சொல்கிறாங்க. பவித்திரம் பாபநாசனம். அந்த இறைவனுக்கும் உங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி தான் அந்த தர்பை, அந்த பவித்திரம் புனிதமானதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, சில விஷயங்கள்லாம் பயபக்தியோட மீனராசிக்காரர்கள் இருக்க வேண்டும். புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி இப்போ உழுந்து ஏந்திருந்தவங்க. அடுத்தது ரேவதி நட்சத்திரம் மீனராசி, கவலை இல்லை, ஓகே பரவாயில்ல. ஆனால் இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும். குடும்பத்தில் அமைதி, ஆன்மீக சூழல் அதிகரிக்கும். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். க்ரியேட்டிவ் ஃபீல்டு சர்வீஸாக இருக்கும். நல்லா ஓரளவுக்கு நல்ல ஸ்லோ ஸ்டார்ட்டாக இருந்தாலும் ஸ்ட்ராங் க்ரோத்தாக இருக்கும். ஸோ சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ம சனியாக இருந்தாலும். ஆனாலும் நீங்கள் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கீங்க, நீங்கள் மனைவியோட கண்ட்ரோல்லையோ உறவினர்கள் கண்ட்ரோல்லையோ இல்லை. டைரெக்டாக நீங்கள் சனி பகவானுடைய, நீங்கள் எங்கே அசைஞ்சாலும் அவர் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கார். கிரகங்கள் உங்களை பார்த்துட்டு தான் இருக்குது. 9 கிரகங்கள் இன்னைக்கு இருக்குது. ஆண் கிரகமும் இருக்குது, பெண் கிரகமும் இருக்குது, அலி கிரகமும் இருக்குது. 9 கிரகங்கள் இருக்குது. இந்த 9 கிரகங்களில் ஒரு சாயா கிரகங்கிறது 2. அந்த காலத்தில் நம்ம அந்த கோளாறு பதிகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோளாறு பதிகம் நீங்கள் இன்றைக்கும் கோவில்களில் நவகிரகத்துக்கு பிரார்த்தனை பண்ணும்போது இதை நீங்கள் சொல்லி கும்பிட்டா நல்லது. வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல அவை நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இதுதான் நவகிரக ஸ்லோகம். இது ஒன்று சொன்னாலே போதும், நிறையாலாம் சொல்ல தேவையில்லை. ஆனால் எங்கே நீங்கள் போய் சாமி கும்பிட்றீங்க, ஏதோ பார்த்தா இப்படி கணத்தில் போட்டுன்னு போயிடுறீங்க, அவ்வளோதான். சில பேர் தான் உங்களுக்காக சாமி கும்பிட்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர நீங்கள் கும்பிட்றது ரொம்ப கம்மி தான். அன்பு அதிகம், அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்க, ஓகே. அதிலெல்லாம் நான் எதுவும் குறை சொல்லலை. கோர்ட்டு கேஸ்லாம் கொஞ்சம் இனிமேல் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். இனிமேல் தேவையில்லாத கோர்ட்டு கேஸ்லாம் வரும், அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டு போயிடுவான், உங்களை இழுத்து நடுவில் விட்டுட்டு போயிடுவான். கவனமாக இருங்க. யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி இருக்கணும் நடந்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. முக்கியமாக நான் சொல்கிறேன், இந்த 2.5 வருஷத்தில் எவ்வளோ மழை பெய்யும், எவ்வளோ நிறையா விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. வாட்டர் ரிலேட்டட் பிளேசஸில் கவனமாக இருக்கணும். நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். கடலில் அடிச்சுன்னு போகிறத கேள்விப்பட்டிருக்கோம். அருவியில் செல்ஃபி எடுக்கிறேன்னு விழுந்தவனை பார்த்துருக்கோம். ஸோ வாட்டர் ரிலேட்டடாக ஜென்ம சனியில் ப்ராப்ளம் வரும், கவனமாக இருங்க. கண்டிப்பாக வரும். அதனால் டூர் போகிறேன், அங்கே போகிறேன், குழந்தைகள் அனுப்புகிறேன். குழந்தைகள் இப்போ ஒரு நீச்சல் குளத்தில் ஒரு ஃப்ளாட்ஸில் இருக்கக்கூடிய நீச்சல் குளமாக இருந்தால் கூட குழந்தைகள் அங்கே விளையாடுறாங்களான்னு ஒரு கண்ணு பாருங்க. ஏன்னா எது வேணாலும் நடக்கும், கவனமாக இருங்க. அதே போல் மற்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். ஈகோ கிளாஷஸ் ஆகாமல் ஓரளவுக்கு கணவன் மனைவி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் ஹிடன் ஜெலசி நிறையா இருக்கும், ஹிடன் எனிமீஸ் நிறையா தான் இருக்கும்.
ஸோ வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கும். சில பேர் வேலை மாறி இருப்பீங்க. சில பேருக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். என்னடா செய்கிறது? எமோஷ்னலாக எந்த முடிவும் எடுக்காதீங்க. அப்படியே எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஸ்ட்ராங்காக உட்காந்து யோசிச்சு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிறையா பண்ணுங்கள். உங்களுக்கு தலைக்கு மேலே கடன் வச்சுட்டு இருக்கீங்க. தலைக்கு உள்ள இல்லை, தலைக்கு மேலே கடன் வச்சுருக்கீங்க. யார் யார் எவ்வளோ எவ்வளோ கடன் வச்சுருக்கீங்க தெரியுமா? குறைஞ்சபட்சம் சில பேர், நான் உண்மையாக சொல்லணும்னு, 25 லட்சம் 30 லட்சம் 50 80 இப்படி தான் வச்சுருக்கீங்களே தவிர யாரும் 500 1000த்துலலாம் கடன் வச்சுக்கல. அதையும் நான் சொல்லிப்போம். அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்குது. கல்யாணம் பண்ணிடான்னு, ஆமாம் இருக்கிற கடன் வச்சுட்டு எங்கேருந்து நான் கல்யாணம் பண்ணுறேன்? கல்யாணமே வேணும். கல்யாண குரு பலன் வந்துருச்சு, கல்யாணம் பண்ண மாட்டேன். வீடு வாங்கிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், வண்டி வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு இன்னும் 4 வருஷம் போகும். அதனால் எதை எப்போ செய்யணும், அந்த கல்யாண குரு பலன் வருது, அந்த நேரம் வரும்போது கரெக்டாக கொஞ்சம் பண்ணிக்கோங்க. டெம்பரவரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பேருக்கு மீனராசி 3 குணம் 38 யோசனை. காலையில் சரின்னுவோம், மத்தியானம் வேணும்னுவோம், திரும்ப ராத்திரி வேணும்னுவோம். இவனை புரிஞ்சிக்க முடியலையே, ஏன்டா இவன் மாற்றி மாற்றி பேசுகிறான், வீட்டிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வரும், கவனமாக இருங்க. அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், செய்ய வேண்டிய சில ஆலயம் போகிறோம், ஏதாவது ஒரு கோவிலில் போய் நான் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், வளஞ்சுழிநாதர்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு எப்போயாவது டைம் கிடச்சா போயிட்டு வாங்க. தாராசுரம் போயிட்டு வாங்க. இந்த 2 இடம் மிக முக்கியமான மீனராசிக்கு இந்த பிரபவா வருஷத்தில் மிக முக்கியமான இடம். இந்த 2 கோவிலுக்கு அவசியம் இவங்க போய் தாங்க ஆகணும். ஏன்னா தாராசுரம் அப்படிங்கிறது மிக முக்கியமான இடம். இப்போ உத்தராயண புண்ணிய காலத்தில், தட்சிணாயன புண்ணிய காலத்தில் ஒரு தடவை வளஞ்சுழிநாதரை கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி, அதே போல் புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த ரேவதி நட்சத்திரம் மீனராசி மட்டும் சொல்கிறேன். நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப அகலக்கால் வச்சுட்டு போகிறீங்க. ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு நம்ம தான் இந்த சுவாமிக்கெல்லாம் நிறையா நம்ம செய்கிறோமே, நம்ம தலைமையில் தான் எல்லாம் நிறையா செய்கிறோமே, நம்ம அப்படி செய்கிறோமே இப்படி செய்கிறோமேன்ட்டு ஒரு கர்வத்தில் மீனராசிக்காரர்கள் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அதுவே உங்களுக்கு கடைசியாக இருக்கும். கர்வம் இல்லாமல், நீங்கள் நல்லாவே செய்கிறதாகவே இருந்தாலும் கர்வம் இல்லாமல் செயல்பட்டால் உங்களுக்கு நல்லது. நான் தான் சாமிக்கு 24 மணி நேரமும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பண்ணுறேன், லட்சம் எண்ணெயெல்லாம் ஒன்றும், அந்த கர்வமே இருக்கக்கூடாது. உங்களால் ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்கக்கூடாதே தவிர உங்களால் நல்லதாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அட்வைஸ் உங்களுக்கு. ஏன்னா உத்திரட்டாதி புரட்டாதிக்கெலாம் நான் இந்த விஷயத்த சொல்லலை. ஏன் ரேவதி நட்சத்திரத்துக்கு இதை நான் சொல்கிறேன்னு, நீங்கள் ஒரு படி கொஞ்சம் ஒரு சில விஷயத்துலலாம் நீங்களாக வாண்டடாக போய் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறையா இருக்குது. ஏற்கனவே கெட்ட பேர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது. அதை ஃபுல்லாக நீங்களாக கன்ஃபார்ம் பண்ணிக்காமல் நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? சுபா, ரொம்ப நன்றி. இவ்வளோ அழகாக அந்த மீன ராசிக்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக மக்களுக்கு புரிகிற மாதிரி, ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கும் ஒரு பரிகாரம் இருக்குன்றதையும் அழகாக சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. கவலையப்படாதீங்க மீனம் ராசி. ஆனால் கர்வம் இருக்கக்கூடாதான். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கர்வம், இந்த ஹெட்வெட்டு இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. சந்தோஷமாக இருங்க. ஆனால் நிறைய பிரச்சனைகள் இருக்கான், ஆனால் அதுக்கும் பரிகாரம் இருக்குது, அதுக்கும் கோவில்கள் இருக்குது. ஃபுல் வீடியோ பாருங்கள். அவர் என்ன சொல்லியிருக்காங்க அந்த ஸ்லோகமை டெய்லி சொல்லுங்கள். ஐயா சொன்ன கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. அப்புறம் என்னங்க, சந்தோஷமாக இருங்க.